அஇஅதிமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தையொட்டி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் தொலைநோக்கு பார்வையில் தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் பல்வேறு மகத்தான திட்டங்களை பிரதிபலிக்கும் விதமாக காட்சி அரங்கங்கள் தத்ரூபமாக அமைக்கப்பட்டிருந்தன. சென்னை கோயம்பேட்டில் இருந்து கூட்டம் நடைபெற்ற வானகரம் வரை சாலைகளில் வைக்கப்பட்டிருந்த அரங்குகள் பொதுமக்களை வெகுவாக கவர்ந்தன. அஇஅதிமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக சென்னை போயஸ் தோட்டத்திலிருந்து வானகரம் ஸ்ரீவாரு வெங்கடாச்சலபதி பேலஸ் மண்டபத்திற்கு வருகை தந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. சாலையின் இரு மருங்கிலும் தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் எண்ணற்ற நலத்திட்ட சாதனைகளை விளக்கும் பதாகைகள் வைக்கப்பட்டிருந்தன. வருவாய்த்துறையினரால் தமிழகத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வரும் மக்களை தேடி அதிகாரிகள் செல்லும் அம்மா திட்டத்தில் பட்டா மாற்றம், சாதி சான்றிதழ், குடும்ப அட்டைகள் திருத்தம், பிறப்பு சான்றிதழ் ஆகியன வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த மகத்தான திட்டத்தை விளக்கும் வகையில் காட்சி அரங்கம் அமைக்கப்பட்டிருந்தது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சென்னையில் தொடங்கி வைத்த அம்மா உணவகம் மகத்தான வெற்றி பெற்று ஏழை எளிய மக்களின் பசியை போக்கி வருகிறது. தற்போது தமிழகத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பயன்பெற்று வருகின்றனர். இதனை உணர்த்தும் வகையிலும் அரங்கு அமைக்கப்பட்டிருந்தது. அதேபோன்று கிராமப்புறங்களை சேர்ந்த ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் நோக்கில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா செயல்படுத்தி வரும் விலையில்லா கறவை மாடுகள் மற்றும் விலையில்லா ஆடுகள் வழங்கும் திட்டத்தை பிரதிபலிக்கும் வகையில் காட்சி அரங்கம் அமைக்கப்பட்டிருந்தது. இல்லத்தரசிகளின் நலனை கருத்தில் கொண்டு வழங்கப்பட்டு வரும் விலையில்லா மிக்சி கிரைண்டர் மற்றும் மின்விசிறிகள் திட்டத்தை விளக்கும் காட்சி அரங்கமும் இடம்பெற்றிருந்தது. காவிரி டெல்டா பகுதி விவசாயிகளின் உரிமைகளை பெறுவதற்காக இடைவிடாத சட்ட போராட்டங்களை மேற்கொண்டு காவிரி நதிநீர் இறுதி தீர்ப்பை மத்திய அரசிதழில் வெளியிட செய்து வெற்றி கண்ட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் புகழை பறைசாற்றும் விதமாக காட்சி அரங்கம் அமைக்கப்பட்டிருந்தது. தமிழகத்தில் பசுமை புரட்சியை ஏற்படுத்தும் வகையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வேளாண் துறையில் எண்ணற்ற சலுகைகள், மானியங்கள் மற்றும் கடன் உதவிகளை வழங்கி வருகிறார். அதன் ஒரு பகுதியாக விவசாயிகளுக்கு உபகரணங்கள் வழங்குவது போன்று அரங்கு வைக்கப்பட்டிருந்தது. தமிழகத்தில் கூரை வீடுகள் இல்லாத நிலை உருவாக வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் முதலமைச்சர் செயல்படுத்தி வரும் பசுமை வீடுகள் திட்டமும், காய்கறிகளின் விலை உயர்வை கட்டுப்படுத்தும் உன்னத நோக்கில் சென்னையில் தொடங்கப்பட்டுள்ள பண்ணை பசுமை நுகர்வோர் காய்கறி கடைகளும் தத்ரூபமாக காட்சி அரங்குகளாக அமைக்கப்பட்டிருந்தன. திருக்கோயில்களுக்கு செல்லும் பக்தர்கள் பசியார அன்னதான திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வரும் நிலையில் பழனி மற்றும் ஸ்ரீரங்கத்தில் 24 மணி நேரமும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கும் மகத்தான திட்டத்தை விளக்கும் விதமாக காட்சி அரங்கு அமைக்கப்பட்டிருந்தது. முதியோருக்கு மாதந்தோறும் வழங்கப்பட்டு வரும் முதியோர் உதவித் தொகையை 500 ரூபாயிலிருந்து 1000 ரூபாயாக உயர்த்தி வழங்கி சமுதாயத்தில் முதியோருக்கு அந்தஸ்தை உயர்த்திய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் சிறந்த திட்டத்தை போற்றும் வகையில் எழிலார்ந்த அரங்கு அமைக்கப்பட்டிருந்தது. உலகத்தரத்தில் உயர்கல்வியை கொண்டு செல்லும் நோக்கில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் தொலைநோக்கு பார்வையில் மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மடிக்கணினிகளை வழங்கி வரும் மகத்தான திட்டத்தை விளக்கும் வகையில் பள்ளி மாணவிகள் அணிவகுத்து நின்றனர். கால விரயத்தை தவிர்த்து பதற்றமின்றி பள்ளிக்கு செல்லும் வகையில் பல்லாயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் பயன்பெற்று வரும் விலையில்லா மிதிவண்டி வழங்கிடும் உன்னத திட்டத்தை பிரதிபலிக்கும் விதமாக அமைக்கப்பட்டிருந்த மற்றொரு அரங்கு பொதுமக்களை வியக்க வைத்தது. பேருந்து பயணிகளின் நலன் கருதியும் தாகத்தை தீர்க்கும் நோக்கிலும் சுகாதாரமான முறையில் சுத்திகரிக்கப்பட்ட அம்மா குடிநீர் திட்டத்தை விளக்கும் வகையில் அரங்கம் முழுவதும் குடிநீர் பாட்டில்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. ஹஜ் பயணிகளுக்கான மானியம் 2 மடங்காக உயர்வு, ரமலான் நோன்பு காலத்தில் பள்ளி வாசல்களில் நோன்பு கஞ்சிக்காக விலையில்லா அரிசி, உலமாக்களின் ஓய்வூதியத்தை உயர்த்தியது உள்ளிட்ட சிறுபான்மை மக்களுக்கான நலத்திட்டங்கள் குறித்த விளக்க அரங்குகள் அனைவரையும் வெகுவாக கவர்ந்தன. ஏழை எளிய மக்களும் உயர்தர சிகிச்சை பெறும் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை விளக்கும் காட்சி அரங்கம் அமைக்கப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை வரவேற்கும் விதமாக பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த ஆண்களும் பெண்களும் பாரம்பரிய உடையில் அணிவகுத்து நின்ற காட்சி கண்களை கவர்ந்தது.